வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் வாழை இலை மீன் ஆவியில் வேக வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்தியானது கூட. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி எண்ணெயில் பொரிப்போமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்குங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு அரை லெமனு, ஒரு 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அரை டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வாழை இலை மீன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வேக வச்சு எடுக்கிறது. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டுங்க. இப்போ நான் வாழை இலையை இந்த மாதிரி கீழே நான் இப்படி விரித்து போட்டிருக்கேன். அது மேலே இந்த பேஸ்ட்டை நம்ம வச்சுக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மீன் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சேர்த்து செஞ்சிங்கனாக்கா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பொட்டலை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பொட்டலை மாதிரியும் கட்டிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வாழை இலை பெருசாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டால் பிரியாது, ஒன்றும் செய்யாது. இல்லை நீங்கள் வைக்கும்போது பிரிஞ்சிரும்னு நினச்சா இந்த மாதிரி கட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்து இந்த எல்லாமே இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி தட்டில் மாற்றியாச்சு. இதை நம்ம எடுத்து நம்ம ஆவியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மீனோட வாசனை அந்த பச்சை வாசனை போயிட்டு நமக்கு நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இப்போ இதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பாருங்கள், நல்லா அப்படி பிரிச்சுருங்க. பிரிக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பிரிச்சுக்கோங்க. வயசானவங்களாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆயில் எல்லாம் நம்ம பொரித்து தர முடியாது. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.